இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2020ல டி ரெஞ்சி ஃப்ளைங் ஹெட் அப்படிங்கிற சைனீஸ் ஃபேண்டசி மூவியா வெளிவந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொடூரமான தலா இருக்கேன் லீ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர்ல இருக்கிற பல பேத்த கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுதான் நம்ம ஹீரோவான டிடெக்டிவ் டியும் கண்டுபிடிக்க போறாரு. ஸோ இதுவே போதும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்க்குறீங்க, இது உங்கள் வேண்டுவேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ஊர்ல நடக்கிற ஒரு விசித்திரமான சடங்கை தான் காமிக்கிறாங்க. இந்த சடங்கை அவங்க எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இப்போ வர நாள் எல்லாத்துலயுமே அமைச்சராகட்டும் மக்கள்களாகட்டும் ரொம்பவே மர்மமான முறையில விசித்திரமா இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கதான் அந்த ஊரோட ராணியும் அதே சமயத்துல ஒரு மந்திர பாட்டி அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி பண்றப்போ அந்த பாட்டி சொல்றாங்க, அவங்க கடவுளா வணங்குற டிராகன் இப்ப இங்க வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஒரு கோல்டன் டிராகனும் அந்த இடத்துக்கு வருது. ஸோ ராணி, தளபதி ஆகட்டும், அமைச்சராகட்டும் எல்லாருமே அதை ரொம்பவே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த கோல்டன் டிராகன் வந்து ஒரு கத்தா அந்த ராணி இது ஏன் இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்க்க இமீடியட்டா அந்த கோல்டன் டிராகன் எங்கிருந்தோ வந்த ஒரு கொடூரமான சத்தத்தை கேட்டு அங்கிருந்து பயந்து மறைஞ்சே போயிருது. ஸோ அப்பதான் ராணியும் மேலே பார்க்குறாங்க. அந்த தலை இறக்கணும் வெளியே வரான். அண்ட் வெளியே வந்த அவனை அங்கே இருக்கிற தளபதியை அழிக்கும்படி உத்தரவிடுறாரு. ஸோ அங்கே இருக்கிற சிப்பாங்க எல்லாருமே ராணிக்கு பாதுகாப்பா அந்த தலை இறக்கனை இப்போ அழிக்க முன்னேறாங்க. ஸோ அப்படி அவங்க விடுற வில் எல்லாத்தையுமே அந்த தலை இறக்கன் அசால்ட்டா அவனோட வாய்க்குள்ள இழுத்துக்கிறான். ஸோ அப்படி இழுத்துக்கிட்டு பதிலுக்கு ஒரு கத்த அங்க இருக்கிறவங்க எல்லாம் செதறி போய் விழுகிறாங்க. ஸோ இப்போ அவனோட வாய்க்குள் இருந்து பல நாக்கு வெளியே வருது. அந்த நாக்கை வச்சு அவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இருக்காங்க இருக்கிற பல பேர் இறந்து போறாங்க. இறந்து போனவங்க எல்லாத்தோட கண்ணுமே பூனைக்கண்ணு மாதிரி மாறிட்டு வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அவங்க பாதி மிருகமாகவும் பாதி மனுஷனாகவும் மாறிட்டு வராங்க. அண்ட் அப்படியே இப்போ தளபதி ரொம்பவே கடுப்பா அந்த மிருகத்தோட ஒரு நாக்கை வெட்ட அந்த தலரக்கனோட நாக்கு அதுக்குள்ளேயே போயிடுது. ஸோ இப்படி போன உடனே அவர் ராணியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அதாவது நரகத்தோட வாசல் திறந்துருச்சு, பல பேய்களும் இப்போ வரப்போகுது, உங்களோட சாவு நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த தலை அங்கிருந்து வரைஞ்சு போயிடுது. ஸோ அப்படியே அங்க சீனை கட் பண்ண இப்போ ராணியை பார்க்க யாரோ ஒருத்தர் பல தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அங்க இருக்கிற ஒரு சிப்பாயும் ராணியை பார்க்க உத்தரவில்லைன்னு வில்ல உட இவன் அசால்ட்டா அந்த வில்ல உடச்சிடறான். அண்ட் அப்பதான் தெரியுது இது நம்ம படத்தோட ஹீரோவான டிடெக்டிவ் டி. ஸோ அவனும் வந்த உடனே நீங்கன்னு தெரியாம நான் வில்ல விட்டுட்டேன், நான் அவங்ககிட்ட சாரி கேட்கறான். ஸோ டிடெக்டிவ் டியும் நடந்த எல்லா பிரச்சனையும் கேட்க ஆரம்பிச்சு இப்போ இந்த கேஸையும் இவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படி அவர் கேட்டு முடிச்சேன்னா அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஒரு பொறுமையாக அந்த அரண்மனைக்குள்ள நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. நடந்து வந்து ஒரு பொருளையும் கொண்டு வர சொல்றாரு. ஸோ அது என்ன பொருளும் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கு. அது சிம்பிளா ஒரு நூடுல். ஸோ இவரும் அதை சாப்பிட்டுக்கிட்டே மேலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்க அவங்களும் லைன் பை லைனா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த சடங்கு நடந்தது, அந்த ராணி பார்த்தது, அந்த தலரக்கு அவங்க கிட்ட பேசினது, அது எல்லாத்தையுமே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதோட இறந்து போனவங்க எல்லாத்தோட கண்ணுமே ஒரு மாதிரி பூனை கண்ணு மாதிரி மாற ஆரம்பிச்சது. அவங்க பாதி மனுஷங்களாகவும் பாதி மிருகங்களாகவும் இறந்ததுக்கு அப்புறம் ஆனாங்க அப்படிங்கிறதே அவர் சொல்றாரு. ஸோ இது கேட்ட உடனே டிடெக்டிவ் டி எதுவுமே பேசலாங்கிறது சைலண்டா கிளம்பி வர ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் கேல அவங்க பின்னாடியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி வந்த லேடி டிடெக்டிவ் டி கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க நடந்தது எல்லாத்தையுமே நானும் ரியலா பார்த்தேன், பல பேர் இறந்து போனாங்க, அது எல்லாத்தையுமே நான் என் கண்ணால பார்த்தேன், அப்போ இது கண்டிப்பா ஒரு இல்யூஷனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. பட் டிடெக்டிவ் டியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது எல்லாமே ஒரு இல்யூஷன். அந்த தலா இருக்க பின்னாடி கண்டிப்பா எவனோ ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அண்ட் அப்படியே அவர் அதை சொல்லிட்டு வெளியே வர அங்க சடங்கு நடந்த இடத்தையே அவர் பாக்குறாரு. அண்ட் அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த சடங்கை யார் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இந்த பாட்டி தான் இந்த சடங்கை பண்ணாங்க. அண்ட் அப்படி இவங்க எதுக்காக பண்ணாங்க, இந்த ஊர்ல இருக்கிற பல பேர் இறக்குறாங்க, நான் அவங்களை காப்பாற்றதான் இந்த சடங்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்க இமீடியட்டா கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு பேய் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவங்களை சமாளிக்க முடியாம ஒரு கட்டத்தில் அந்த பேயை ஓடி போயிருது. அண்ட் அப்பதான் இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, இந்த தளபதி தான் ராணியோட பாதுகாப்புக்காக இந்த ரெண்டு பேய் இங்க விட்டுருக்கான் அப்படிங்கறது. ஸோ இப்போ டிடெக்டிவ் அந்த தளபதி கிட்ட நான் ராணியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் தளபதி அதுக்கு நீங்க ராணியை பார்க்க முடியாது, அதுக்கு உத்தரவு இல்லை, ஸோ ப்ளீஸ் வாங்க இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் டி அங்கிருந்து கூப்பிட்டு போறாங்க. ஸோ டிடெக்டிவ் டி அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டு அங்கிருந்து நகர ஆரம்பிக்கிறாங்க. நான் அப்படியே இப்போ அங்க சீனை கட் பண்ணிட்டு இப்போ அந்த சடங்கு நடந்த இடத்துக்கு அந்த பாட்டியும் கூப்பிட்டு வராங்க. அண்ட் இப்போ டிடெக்டிவ் டி ஒரு மாதிரி உட்கார்ந்து அவர் கையில ஒரு கிளாக் மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிட்டு மறுபடியும் தளபதியை நடந்தது எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிடெக்டிவ் டி அவரோட திறமையால அங்க நடந்தது எல்லாத்தையுமே விஷுவலா இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்ட உடனே இப்போ ஒரு பிரசன்ட்டுக்கும் வந்துடுறாரு. அண்ட் அப்படி வந்த உடனே முதல்ல அந்த தளபதி இருக்கான் பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு கண்டிப்பா இங்க நடந்தது எல்லாத்தையும் நீங்க பார்த்திருப்பீங்க, ஸோ இதை பத்தி உங்களோட தாட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், இது கண்டிப்பா ஒரு இல்யூஷனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. பட் டிக்கு என்னதான் நடந்தோ இது வரைக்குமே அதை நம்புறதுக்கு அவர் ரெடியா இல்லை. ஸோ இப்படியே இருக்கவங்க எல்லாம் கிளம்பி போறாங்க. அப்போ அந்த சூனியக்கார பாட்டி கொஞ்சமா கீழே விழுகிற மாதிரி போறப்போ அதை நம்ம ஹீரோ பிடிக்க ஆரம்பிப்பான். பட் அப்படி பிடிக்க கூட விடாம அந்த பாட்டியை தடியை வச்சு ஹீரோவை அடிச்சிருப்பான். ஸோ இதை நினைச்சுக்கிட்டே ஹீரோ இருக்கிறப்போ ஹீரோ நமக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ யாரை பத்தி பேசுற, நம்ம முன்னாள் ஜனாதிபதி பத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும்
இமீடியட்டா ஹீரோ ஆமான்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான். இவரை எதுக்காக இங்கே கொண்டு வந்திருப்பாங்க, இந்த மாய இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பாரு. அதாவது ராணி எல்லாருமே கொஞ்ச நாள்ல அழிய போறாங்க, இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, அந்த மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பாரு. பட் அதை ராணி பொருட்படுத்தாம இமீடியட்டா அவரை தூக்கி இந்த மாதிரி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. இதனாலதான் இவர் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே சீனை கட் பண்ணிட்டு இவங்க ஒரு மாய இடத்துக்கு வருவாங்க. இவங்க யாரை பார்க்க வருவாங்க அப்படின்னு கேட்டா ஒரு குருவை பார்க்க. இந்த குரு இவங்க பார்க்க வந்துட்டு இருக்க இவங்க கூட வர ஆட்கள் மேல யாரோ ஒருத்தர் கை வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களும் திரும்பி பார்க்குறாங்க. அப்பதான் அங்கே ஒரு பேய் நிற்குது. ஸோ இவங்களும் அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பட் இவங்க எவ்வளோ வெட்டியும் எவ்வளோ அடிச்சா அந்த பேய்க்கு எதுவுமே ஆகல. அந்த பேய் இவங்களை விட்டு விளாசிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்க தளபதி நான் அது கூட சண்டை போட போறேன் அப்படிங்கிற மாதிரி போறாரு. அப்பதான் டெக்டிவ் பிடிச்சி எழுது, நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அது வந்துட்டு கண்டிப்பா ஒரு மனுஷனாவும் இருக்காது, பேயாவும் இருக்காது, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா உத்துப்பாரு, அது ஒரு நரம்பால கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் தளபதி இமீடியட்டா அவரோட வாழ அந்த நரம்பு நோக்கி தூக்கி வீச அந்த நரம்பு கட்டாயி அது யூஸ் ஆகாம அங்கே விழுந்துருது. அதே சமயத்துல அங்க ஒரு சின்ன பாப்பாவும் வந்து விழுகுது. அந்த பாப்பா தான் இத்தனை நேரம் அந்த நரம்பை வச்சு இவங்க எல்லாத்துக்கும் ஆட்டம் காட்டிட்டு இருந்தது. இது இந்த பாப்பா எதுக்காக பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குருக்கு பாதுகாப்பா இருக்கணும்ட்டு. சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாப்பா கிட்ட நான் இப்ப குருவை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பாப்பாவும் நீங்க கண்டிப்பா இப்ப பார்க்கலாம், ஆனா அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க, அவர் தவத்தல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ சத்தம் கேக்குது. நான் அப்பதான் அந்த கோல்டன் டிராகன் அங்க வரதை அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அந்த டிராகன் வந்து ஹீரோட்ட சொன்ன விஷயம், கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு எனக்கு தெரியும், ஃபைனலி நீ எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் ஹீரோ வந்து டிராகன் கிட்ட அப்ப நான் இங்க வரது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா அந்த டிராகன் சிம்பிளா எல்லாமே விதிப்பதி தான் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கிருந்து மறந்து போயிருது. அண்ட் அப்படியே பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோவும் தளபதி எல்லாரும் திரும்பி பார்க்க அங்க ஒரு குரு பாத்தீங்கன்னா தண்ணி மேல நின்று தவம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த குருவும் வா என்ன தேடி தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா பிரச்சனையும் இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்படி சொல்றப்போ ஹீரோவும் இதுக்கு என்னதான் ரீசன், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் பொறுமையா அந்த குரு பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது பேய்களோட வாசல் திறக்க போகுது, அதை டைரக்டிவிட்டி நீ தான் திறந்து வைக்க போற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும். இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, நான் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி திமிரா ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் திடீர்னு அங்க இருக்கிறது எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த தலை அரக்க மறுபடியும் உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அண்ட் வந்து நின்றவன் ஹீரோவோட ஆளை ஒரு அடி அடிக்காம அந்த இடத்துல இறந்து போயிடுறான். நான் இப்போ அவனோட கண் பாத்தீங்கன்னா ஒரு பூனை கண் மாதிரி மாற ஆரம்பிக்குது. அண்ட் அவனும் பாதி மனுஷன் பாதி மிருகமா மாறிட்டு வரான். ஸோ அந்த குருவும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த டிராகனை கூப்பிடுறாரு. இப்ப அந்த டிராகன் அந்த அரக்கம் கூட சண்டை போட போகுது. இப்ப ஹீரோக்கும் அந்த குருக்கும் அந்த கூட இருக்கிற பொண்ணுக்கு தளபதிக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றது அப்படிங்கிற விஷயமே தெரியல. அந்த டிராகனும் இப்ப அவரு கூட சண்டைக்கு போகுது. பட் அந்த அரக்கன் அவங்ககிட்ட இருக்கிற பவரை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த டிராகனை அட்டாக் பண்றான். அதே சமயத்துல அந்த டிராகனை சுலபமா அவனோட வாய்க்குள்ளேயும் முழுங்கிடுறான். இப்படி முழுங்கின உடனே அவன் பொறுமையா திரும்பி இப்ப குருவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அதாவது ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீ சொன்னதுக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேச குரு கொஞ்சம் கொஞ்சமாக பொசுங்கிட்டு வராரு. அண்ட் ஃபைனலி அந்த அரக்கம் பேசி முடிச்சுட்டு உள்ளே போகும்போது குரு முழுசாக பொசுங்கி அந்த இடத்துல இருந்து சாம்பலாகவும் மாறி போயிடுறாரு. அண்ட் இப்போ ஹீரோ அந்த பொண்ணு தளபதி எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தோட என்ன பண்ணுறதுனே தெரியாம அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே இப்போ அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல அங்கே யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க எல்லாத்தோட உடம்பையும் வச்சிருக்காங்க. அண்ட் அப்படி அவங்க இறந்து போனவங்க எல்லாத்தோட உடம்புலையுமே ஒரு குறிப்பிட்ட இலை இருக்கு. அந்த இலை மட்டும் இல்லாம அவங்க எல்லாத்தோட கண்ணும் ஒரு பூனை கண்ணு மாதிரி மாறி இருக்கு. ஸோ இந்த இலை எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா வருது. ஸோ அவனும் இப்போ நமக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த இலையை அவன் கையில் எடுத்துக்கிட்டு இன்னொருத்தரை பார்க்க போறான். போன இடத்துல அவங்ககிட்ட இருக்கிற ட்ரிங்க்ஸை லைட்டா கீழே மட்டும்தான் கொட்டுறான். இமீடியட்டா கல்லறைக்குள்ள இருந்து ஒரு பைத்திய மாதிரியான உருவம் வெளியே வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் நான் உனக்கு இது தரணும் அப்படின்னா நீ கண்டிப்பா எனக்கு இந்த இலை எங்கிருந்து வந்துச்சு, இது என்னது அப்படிங்கிறது நீ சொல்லி ஆகணும்னு சொல்றாங்க. அண்ட் உடனே ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில மந்திரவாதிகளும் அவங்கள சொல்ல முடியாது, அதே சமயத்தில் அவங்கள ஒரு சூனியக்காரிங்கன்னு சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் இங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு வந்து அவங்க ஒரு தடவை நான் எங்கள் கூட சண்டைக்கு வந்தாங்க. அப்போ நானும் என் குழுவில் இருக்கிற ஆட்களை அவங்க கிட்ட போனோம். அப்போ என்னாச்சு அப்படின்னா எங்கள் குழுவில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. அவங்க கண்ணி எல்லாமே பூனகன் மாதிரி மாறிடுச்சு, அவங்க கை ஒரு மிருகத்தோட கை மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்படி இருக்க இந்த இலை தான் அவங்க உடம்புலேயே இருந்துச்சு அப்படிங்கிறத அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டு அண்ட் இதே சமயத்தில் இன்னொரு மர்மமான இடத்துக்கு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த இடத்துல ஹீரோவும் ஏதாவது மேப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் தளபதி ஹீரோ கிட்ட இவன் இறந்து போனதான் நாங்கள் ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருக்கோம், நான் மட்டும் இல்லை என் கூட இருக்கிற ஆட்கள் ராணி எல்லாருமே இதை தான் நினச்சிட்டு இருக்காங்க, பட் இவன் உயிரோடு இருக்கிறது உனக்கு மட்டும் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டிவ் டி கிட்ட கேட்குறான். அதுக்கு டியும் இதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறான். அண்ட் இப்போ தளபதி ஒரு சைடு ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்க, ஹீரோ ஒரு சைடு அந்த மேப்பை தேட ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்போ அந்த பொண்ணுங்க இருக்கு, இந்த பொண்ணு எங்கே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த குருவை பார்க்க போகும்போது ஒரு பொண்ணு காவலாக இருக்கும்ல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. தளபதி இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணையை
நம்ம கூட கூப்பிட்டு வர அப்படிங்கிற மாதிரி டி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு டியும் இவ வந்துட்டு ரொம்ப நாளா குரு கிட்ட இருந்திருக்கா, குருக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இவளுக்கும் தெரிய கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, ஸோ நம்ம கூட வரது நமக்கு தான் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸோ தளபதி அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்போ எல்லாருமே அந்த பேய் உலகத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது லைட்டா ஸ்லிப் ஆகி அந்த பொண்ணு கீழே உழுக போகும். பட் அதுக்கு நம்ம ஹீரோ பிடிக்க போறப்ப அந்த பொண்ணு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தடுத்துருக்கும். ஸோ இந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அப்படியே அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை தான் யோசிக்கிறான். அதாவது அந்த பாட்டியும் கீழே விழுகும்போது நம்ம தொட விட்டுருக்க மாட்டாங்க, அதே மாதிரி இந்த பொண்ணு விடல. அதுக்கு என்ன ரீசன் அவங்க யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு குகைக்குள்ள வராங்க. அண்ட் அந்த குகைக்குள்ள சில எலும்பு கூடுகள் இருக்கு. அந்த எலும்பு கூடுங்க யாரு அப்படின்னு கேட்டா இந்த போர்ல இறந்து போனாங்கல்ல அவங்க, இந்த மந்திரவாதிகளால இறந்து போனவங்க. ஸோ அவங்க வந்துட்டு பாதி மனுஷ உடம்போடையும் பாதி மிருக உடம்போடையும் அங்கே இறந்து அவங்க எலும்பு கொண்டா கிடக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோவும் என்னதான் ஆச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸோட பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அரக்க மூஞ்சியையும் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு மேப்பும் கிடைக்குது. அண்ட் அந்த மேப்பில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த மந்திரவாதிங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே தான் அவங்க பண்ண வேண்டிய எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க இமீடியட்டாக அங்கே ஏதோ சலசலக்கிற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பாறையெல்லாம் உடையிற மாதிரியும் அங்கே சத்தம். அண்ட் அப்போ இவங்க என்னன்னு பார்த்துட்டு இருக்க கண்ணுக்கு தெரியாத பல பேய்ங்க இப்போ இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கும் அந்த பேய்களுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையே நடக்க போகுது. ஸோ அந்த சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்போ அந்த பேய்களும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவங்களை விட பல மடங்கு அந்த பேய் ரொம்பவே பலமாக இருக்குது. அதனால இவங்க எல்லாத்தையும் போட்டு வாங்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் ஹீரோவாலையும் அந்த ஹீரோயினாலையும் இதை சமாளிக்கவே முடியல. அதே சமயத்தில் அந்த பல தளபதி வந்துட்டு கிறுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே இருக்கிற பாருங்க எல்லாத்தையுமே போய் சரமாரியா வெட்டி சாச்சிட்டு இருக்கான். ஸோ இதனால அந்த குகை வந்துட்டு இமீடியட்டா இடிகிற மாதிரி ஆகி அங்கே இருக்கிற எல்லா கல்லுமே இடிஞ்சு விழுக ஆரம்பிக்குது. ஸோ இவங்க கூட இருக்கிற பல பேரை இறந்து போயிடுறாங்க. அதே சமயத்தில் அந்த தளபதி இறந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பாறை கடையில் மாட்டிக்க ஹீரோவை காப்பாற்றலாம்னு நினைப்பான். பட் ஹீரோவால முடியாது, கீழே குதிச்சிருவாங்க. ஸோ இப்போ இந்த கலவரத்தில் யாரெல்லாம் உயிர் பிழைச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டன்ட், ஹீரோ அண்ட் கூடயே தளபதியோட ஒரு சிப்பாய். ஸோ இப்படி இருக்க ஹீரோவும் அந்த பொண்ணை நம்ம தான் கொண்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இப்படி இருக்க அந்த மேகம் ஃபுல்லாகவும் மறுபடியும் கருப்பாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த கூட இருக்கிற சிப்பாயும் நம்ம ஊருக்கு தான் இதனால ஏதோ ஆபத்து போல அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையும் அங்கே கூப்பிட்டு வராங்க. நாங்கள் பார்த்தா மறுபடியும் அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங் சீனில் ஒரு சடங்கு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த சடங்கை இப்போ மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க இந்த சடங்கை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் வர, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி இறந்த விஷயம் உங்களுக்கு தெரிய விட்டுருச்சு. அதனால ராணியோட பாதுகாப்புக்காக இன்னொரு பொண்ணை இங்கே வர வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு இங்கே எல்லா விஷயமே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த கேஸை நான் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ராணியை மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. பட் அதுக்கு அந்த பொண்ணு நான் வந்துட்டு ராணிக்கு பாதுகாப்பாக இருப்பேன், நீங்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அதனால உங்களையும் நான் ராணிக்கிட்ட அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோ இங்கே நூடுல்ஸ் சாப்பிட்டு இருப்பான். அப்போ இவங்க ரெண்டு ஒரு ஜாடிக்குள் இருக்கிற தண்ணிவே ஊத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் திடீர்னு அந்த இடத்துல இருக்கிற பொருள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிக்குது. அங்கே ஏதோ ஒரு சலசலப்பான சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் இப்போதான் அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு பேய் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ட் இப்போதான் அந்த பேயோட உருவத்தையே காமிப்பாங்க. பார்க்கவே ரண கொடூரமாக இருக்கும். ஸோ ஹீரோவும் இந்த பேய் நம்ம எப்படியாச்சும் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயம் கூட படாமல் அவனோட வாழை வெளியே எடுப்பான். அண்ட் அப்படி அவன் எடுத்த உடனே அந்த உருவம் அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் எப்படியாச்சும் நம்ம இந்த உருவத்தை பிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பின்னாடி துரத்திக்கிட்டே போவான். பட் இவனால என்ன பண்ணி அந்த உருவத்தை பிடிச்சிருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அந்த உருவமும் அங்கிருந்து பயந்து ஓடி போயிருக்கும். அப்படியே அங்கே சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஹீரோ கோட்டைக்குள்ள வந்து பார்ப்பான். அப்படி வந்து பார்க்குறப்ப அங்கே அந்த தளபதி செத்து போனவன் உயிரோட உட்காந்துருப்பான். ஸோ ஹீரோவை அவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு அந்த தளபதி ரிப்ளை கொடுத்தது, பேயோட வாசல் திறந்துருச்சு, அதை நீ தான் திறந்து வச்சிருக்க, இனி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இந்த இன்வெஸ்டிகேஷனை கைவிட்டுரு அப்படிங்கிற மாதிரி லூசத்தனமா திரும்ப திரும்ப பேச அந்த பொண்ணு இவனோட நாடியை செக் பண்ணி பார்ப்பான். அப்பதான் தெரியுது இவன் இறந்து போய் கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ஆச்சு. அது தெரிஞ்ச உடனே அவன் அதே இடத்துலயே அந்த குரு எப்படி பொசுங்கினாரோ அதே மாதிரி பொசுங்கி போயிடுவான். ஸோ ஹீரோவும் இப்போ தளபதி இறந்ததை நினைச்சோம், அந்த பொண்ணு இறந்ததை நினைச்சோம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ அந்த கூட இருக்கிற சிப்பாய் அந்த அசிஸ்டன்ட் இவங்க எல்லாத்துக்குமே மண்டையே குழம்பிடுது. ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இவங்களுக்கு இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் இது வரைக்கும் தெரியல. ஸோ இப்போ அங்கே இறந்து போனாங்கல்ல அந்த பேய் உலகத்தில் அவங்க எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. ஹீரோ அங்கே இருக்கிற ஒருத்தங்களையா பார்த்துட்டு அந்த இறந்து போன பொண்ணையும் பார்க்குறான். அண்ட் அந்த பொண்ணோட கை தான் அது அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சுக்கிறான். அதே சமயத்தில் அவங்க கை எல்லாமே மிருக கை மாதிரி இப்போ மாறிட்டு வருது. ஸோ இப்போ அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இவன் இறந்ததுக்கு நான் தான் காரணம், நான் என்னால் இவனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னதான் ஃபீல் பண்ணாலும் இப்போ இந்த கேஸை முடிச்சாகணும் இல்லையா, அதனால திரும்ப வந்து மூஞ்சி கழுவுறான். அப்படி மூஞ்சி கழுவுறப்போ அவன் மூஞ்சி அந்த தண்ணியில் அந்த அரக்க மூஞ்சி மாதிரி தெரியுது. அண்ட் அப்போ தான் ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ கிட்டத்தட்ட இந்த கேஸை
முக்காவாசி முடிச்சிட்டான். அதாவது அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம். அந்த தளபதி லூசுத்தனமா சரமாரி அங்க இருக்கிற பாறைங்களா வெட்டினது, இவன் பல அமானுஷ்யமான விஷயங்களை உணர்ந்தது, அதோட அந்த மேப்பை படிச்சது, அந்த பேய் உலகம், இது எல்லாத்தையும் அவன் நினைச்சு பார்த்துட்டு கடைசியா அந்த அரக்க மூஞ்சி நினைச்சு பார்க்கறான். இப்ப ஹீரோ இதை முக்காவாசி முடிவு கொண்டு வந்துட்டான். அதே சமயத்துல இது எல்லாத்தையுமே ஒரே பாயிண்டா கொண்டு வந்து நிறுத்துறான். ஸோ அவ்வளவுதான், இந்த கேஸ் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சிட்டு இப்ப அந்த குயினை பார்க்க தான் இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே இப்ப அங்க சீனை கட் பண்ணிட்டு அந்த ஊரை தான் காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல மறுபடியும் அந்த சடங்கை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்க அங்க இருக்கிற அமைச்சர் எல்லாருமே பீதியில வளைஞ்சு போயிருக்காங்க. எங்க அந்த அரக்க மறுபடியும் வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்க நினைச்சிட்டு இருக்க இவங்க நினைச்சது உண்மையாதான் அங்க பலமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அந்த தல அரக்க மறுபடியும் வந்து நிக்கிறான். அவ்வளவுதான், சும்மா இருந்த அரக்கனை இவங்களே ஊத்திக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயத்தோட ஓட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்படி அவங்க ஓட அந்த அரக்க ஒருத்தரையா கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி இருக்க தளபதி ஒரு சைடு போர் வீரர்கள் எல்லாத்தையும் அவன் அடிக்கும்படி சொல்றாரு. ஸோ போர் வீரர்களும் இப்போ அவனை நோக்கி வில்ல தூக்கி வீச ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த அரக்கன் அசால்ட்டா அவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடறான். ஒரு சைடு ராணியும் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி அந்த அரக்கன் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய கை அந்த அரக்கனோட பொடனி மேல வந்து அடிக்குது. அந்த அரக்கனும் அங்கிருந்து இப்போ காணாம போயிடுறான். ஸோ இது யாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அவ்வளோ வசரத்துக்கு வளர்ந்து நிற்கிறான். ஸோ இப்போ எல்லாரும் ஹீரோ கிட்ட நீங்களும் ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்ட உடனே ஹீரோ நான் பேயெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு சிக்னல் கொடுப்பாரு. அங்கே இருக்கிற சிப்பாய் எல்லாமே இப்போ வெள்ளப்படியை தூக்கி வீசுறாங்க. ஸோ இதை தான் அவர் பணமும் சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ அப்படி அவங்க வீசின உடனே அந்த கண்ணுக்கு தெரியாத பேய் இப்போ இவங்க எல்லாத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பேயை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவும் இதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அந்த வீரர்கள் அந்த பேயோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பேய்க்கும் அந்த வீரர்களுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையே நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த பேய் தான் இந்த வீரர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற கட்டத்தில் அந்த வீரர்கள் எல்லாரும் ஒரு பிளானை போட்டு ஒரு துணி அதை ஃபுல்லா சுத்தி அந்த பேயை பிடிச்சிடுறாங்க. இப்படி அவங்க பிடிச்சாலும் அந்த பேய் அடங்குற மாதிரி இல்லை. அதோட முழு சக்தி யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஃபைனலி ஏதோ ட்ரிக் பண்ணி அந்த பேயை கஷ்டப்பட்டு பிடிச்சி அடக்கிடுறாங்க. ஸோ இப்போ ஹீரோ கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மாஸ்க்கை ஒரு அமைச்சர் கையில தந்திருக்காரு. அண்ட் இந்த மாஸ்க் என்ன மாஸ்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தலாருக்கு இருக்கான் பாத்தீங்களா அவனோட மாஸ்க். ஸோ இப்போ ராணியும் விளாண்டது போதுண்டி நிஜமா உண்மை என்ன அப்படிங்கிறத ஹீரோ கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஹீரோவும் இதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இது எல்லாமே ஒரு இல்யூஷன், பேயும் இல்லை பிசாசும் இல்லை, இங்க வந்தது ஒரு அரக்கனும் கிடையாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பிளான் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இதை நார்மலாகவும் பண்ணிட முடியாது. லைட்னிங் செட் எல்லாமே கரெக்டாக இருந்ததை இதை கண்டிப்பாக பண்ண முடியும். என் அசிஸ்டன்ட் கிட்டே நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் இங்கே வரதா சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல தான் நான் அந்த விஷயத்தையே கண்டுபிடிச்சேன். அதாவது எப்படி வானத்திலிருந்து தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரி உங்க தண்ணியில இருந்து வானத்துக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல விஷயங்கள் யூஸ் பண்ணி பல லைட்னிங் யூஸ் பண்ணி தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற 3 பேத்தையும் ஹீரோ பார்த்துட்டு சும்மா ஓடுவான். அவங்க 3 பேத்தையும் வலுக்கட்டாயமாக கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்துட்டான். அண்ட் இவங்க வேலையால வந்தால் தான் அந்த தலா இருக்கணும். ஸோ அந்த தலா இருக்கம் அடிக்கும் போது இப்போ எப்படி இவங்கெல்லாம் பறந்தாங்க அப்படிங்கிற டவுட் நமக்குள்ள வரும். ஆனால் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்கு தெரியாத உருவம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த தலா இருக்க ஒன்று பண்ண இவங்க எல்லாத்தையுமே அடிச்சிருக்கும். ஸோ இது அடிச்சனால தான் அவங்க மூஞ்சி ஃபுல்லாக பூனகனா மாறி இருக்கும். அவங்களும் ஒரு மிருகமாக மாறிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க ராணியா அமைச்சர் அங்கே இருக்கிற மந்திரிங்க எல்லாமே இந்த விஷயத்தை கொஞ்சமாக அனலைஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்போ உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த அமைச்சர் அந்த ஹீரோவை பற்றி கேட்குறாரு. ஸோ ராணியும் அதே கேள்வி தான் ஹீரோ கேட்கறாங்க. ஹீரோவும் திரும்பி அந்த சூனியக்கார பாட்டியை பார்க்குறான். அதுக்கு அந்த பாட்டியும் நானா லீ என்ன நீங்க என்ன சொல்றீங்க, நான் இதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த டி கிட்ட அந்த சூனியக்கார பாட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி பேச டியும் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த சூனியக்கார பாட்டி எப்படி கீழே விழுகும் போது என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்லிச்சோ அதே மாதிரி இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அதே சமயத்தில் அந்த சூனியக்காரி பாட்டி மேல இருந்த மண்டையில இருக்கிற ஊசி வந்துட்டு இந்த பொண்ணு மண்டையிலேயே இருந்திருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இத்தனை நாளா அந்த நரம்பை வச்சு அவனை மேனேஜ் பண்றான்னா அவன் கை ஃபுல்லா காப்பு காய்ச்சிருக்கும். பட் நான் அந்த பொண்ணு போய் பார்த்தப்ப அவ கை காப்பே காய்க்கல. அண்ட் அதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பொண்ணு இது இல்லை மாத்திருக்காங்க அப்படிங்கறத. ஸோ இது எல்லாத்தையும் ஹீரோ ராணி முன்னாடி சொல்லி முடிக்க இப்போ அந்த சூனியக்காரி அவரோட உண்மையான ரூபத்துக்கு மாற ஆரம்பிக்கிறான். ஸோ அவள் தலையில் இருக்கிற ஊசியை லைட்டாக தான் எடுப்பான். இமீடியட்டாக அவள் கொஞ்சமாக ஒரு சின்ன பொண்ணாக மாற ஆரம்பிப்பாள். அண்ட் இது எல்லாமே இவங்க எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண விடவும் அதே சமயத்தில் இந்த ராணியை கொள்ளவும் அந்த சேம் டைம் டி வந்துட்டு இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படியே அவங்க ஒரு சின்ன பொண்ணாக மாறிடுவாங்க. ஸோ ஹீரோவும் வந்துட்டு இப்போ இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இந்த எல்லா விஷயத்தையும் நான் ஃபர்ஸ்டே நோட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் இன்னும் ஒரு டார்கெட்டாக வச்சிருந்தேன். உங்ககிட்டயும் கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தேன். பட் இது எதுக்குமே நீ சரியாக ரெஸ்பான்ஸ் கொடுக்காம ரொம்பவே கேஷுவலாக இருந்தேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் அந்த குற்றவாளி அப்படிங்கிறது. அண்ட் இப்படி எல்லாமே அவங்க சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அங்கே ஒரு சத்தம். அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு
மறுபடியும் அவங்க பேய் ஆட்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இப்போ இவங்களுக்கும் அந்த போர் வீரர்களுக்கும் இடையில மறுபடியும் ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அந்த சண்டையில் 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அந்த சண்டையில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வீரர்கள் அவங்க கிட்ட இருக்கிற திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஒருத்தராக அடித்து கொண்டுட்டு கடைசியில் இந்த சின்ன பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த பொண்ணு நான் அவங்க நாட்டுக்கு கைதியாக இருக்கிறத விட நானே இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அவள் கருத்தெடுத்துக்கிட்டு இறந்து போயிடுவா. ஸோ இப்படியே இந்த படத்தை முடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. பட் அதுதான் இல்லை, இன்னொருத்தன் காட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்து டிடி ஒரு பெரிய ஆமை நம்ம நாட்டை நோக்கி நம்ம நாட்டை அழிக்க வந்துட்டு இருக்கு, ஸோ நீங்கள் தான் அதையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன்ல போட்டுங்க. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மெயின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.